வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இன்வின்சிபிள் சீசன் 3. என்னடா சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தக்காளி, பிரிச்சு மேராண்டா இன்வின்சிபிள். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி இல்லாதவங்க தான் சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக்கை குறை சொல்லுவாங்க. ஆனால் இன்வின்சிபிளில் ஸ்டோரியும் நல்லா இருக்கு, ஆக்ஷனும் பட்டாசாக இருக்கு. அதுவும் இந்த சீசன் வெறியாக பண்ணியிருக்காங்க, வேலை மெனக்கெட்டு உட்காந்து பண்ணியிருக்காங்க போல. ரைட்டிங் அல்டிமேட்டுங்க. R-rated சீரிஸ் தான், பட் உங்களுக்கு ஒரு நல்ல அனிமேட்டட் சூப்பர் ஹீரோ சீரிஸ் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காம இன்வின்சிபிளை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வரதுலேயே இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ அனிமேட்டட் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த ஓட்டை பண்ண யாராவது வருதான்னு பொறுத்துட்டு பார்ப்போம். ஆனால் அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த சீசன், மறக்காம பாருங்க. பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரைட்டிங்கை சொல்லி ஆகணும். இந்த சீசன் முழுக்கவே மாரல் டைலமால தான் போயிட்டு இருக்கோம். அதாவது போன சீசன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோ ஏகப்பட்ட சூப்பர் வில்லன்களை போட்டு பொழக்கிறாங்க, அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சீசன்ல சூப்பர் வில்லன்ஸை கொல்றது நியாயமா இல்லையான்னு சொல்லி ஹீரோ பக்கமும் சூப்பர் வில்லன்ஸ் ஏன் வில்லனா மாறுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கதையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு ரெண்டு பக்கமும் கதை கிடைச்சது. அண்ட் எந்த பக்கம் நம்ம போறது அப்படின்னு சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாரல் டைலமாலேயே இந்த மொத்த சீசனுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ, சூப்பர் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப எம்பத்திக்கலாக காமிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சில வில்லன்களை பார்த்து இவனெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதரா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற அளவுக்கு சம்பவங்கள் இருந்துச்சு. அண்ட் சில சூப்பர் ஹீரோஸால தான் வில்லன்களே உருவாகிறாங்க அப்படின்னு அந்த பவர்ஃபுல் ஸ்டோரி லைனில் வேற லெவலில் புஷ் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ரைட்டிங்க்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க. டைலாக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதுவும் லாஸ்ட் 2 எபிசோடு வெறித்தனமாக இருக்குங்க. இன்வின்சிபிள் வார்லாம் நம்ம படித்த அளவுக்கு இல்லைனாலும் முடிச்ச அளவுக்கு அனிமேட்டடில் அது எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஆக்டிங் அல்டிமேட்டு. அதுவும் இன்வின்சிபிளுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த நம்ம ஸ்டீவன் யான். இன்வின்சிபிள் வாரப்போ அத்தனை பேருக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 18 வெர்ஷன் ஆஃப் இன்வின்சிபிளுக்கு அந்த மனுஷன் வேற வாய்ஸ் ஓவர் வேற ஆட்டிடியூட்ல கொடுத்துருப்பாரு. பின்றிய அப்படிங்கிற ஒரு தாட்டில் தாங்க நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஐ மீன் லிட்டரலாக ஒரு இடத்துல இன்வின்சிபிள் வேற ஒரு டைமென்ஷன் இன்வின்சிபிள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரோட ஆட்டிடியூடும் வேற, வாய்ஸ் மாடுலேஷனும் வேற, 2 பேரோட பேக் ஸ்டோரியும் வேற. அது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியும். பின்றாங்க மனுஷன். அந்த இன்வின்சிபிள் வார் சீக்வன்ஸில் உண்மையிலேயே அந்த ஸ்டீவன் யானோட ஆக்டிங் பொட்டன்ஷியலை நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கங்கடா அவனை, ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மிக்கி 17 கூட ஸ்டீவன் யானுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ரோல் கொடுக்கலாங்க. ஆனால் இன்வின்சிபிளாக மனுஷன் இதாண்டா என்னுடைய ஃபைனல் ரோலுங்கிற மாதிரி பிரித்து மிஞ்சிட்டாரு. லைவ் ஆக்ஷனும் ஒன்று வந்துச்சுன்னா இன்வின்சிபிளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவன் யான் தான் அந்த ரோல் ப்ளே பண்ணணும். வயசு பிரச்சனையாக இருக்கலாம், டிஏஜிங் பண்ணிக்கோங்கடா கொய்யால. சச் அ டேலண்டட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு எபிசோட்லையுமே நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரல் டைலமாலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவார். அந்த ஒரு வித்தியாசத்தை, அந்த ஒரு கன்ஃபியூஷனை அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக லிட்டரலாக ஒரு இடத்துல இந்த பக்கம் ஆட்டமி கூட அந்த டேட்டிங் பண்ணும்போது நான் நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தலைவெட்டு துண்டா போட்டு வந்துருப்பாருங்க. அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, அந்த ஆர்க்கை ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி காமிக்காம ஹீரோ எந்த அளவுக்கு அடி வாங்குறான், எந்த அளவுக்கு அவன் மனசு வந்து பாதிக்கப்படுது, ஒவ்வொரு ஹீரோயிசம் தன்மையிலையும் அவன் என்னென்ன விஷயங்களை இழக்கிறான், என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோடுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டிங். அதே மாதிரி இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவன் தான் ஆலிவர். நம்ம ஆம்னிமேன் திராக்ஸன்ஸோட பெற்ற அந்த புள்ள டப்புன்னு வளர்ந்துருப்பான். ஏன்னா திராக்ஸன்ஸுக்கு 1 வருஷம் தானே ஆயுட்காலம். ஸோ சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கிறான். மற்றது குறைக்கி நம்ம இன்வின்சிபிளை விட இவனுக்கு ரொம்ப ஏர்லியாகவே பவர்ஸும் கிடைச்சது. சின்ன பசங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. பவர்ஸ் இருக்க சின்ன பசங்களை என்ன பண்ண முடியும், சொல்லு பேச்சே கேட்க மாட்டாங்க. அவன் அப்பேர் ஆகிற சீக்வன்ஸ், அவன் அப்பேர் ஆகிற சம்பவம் செய்கிற இடங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் வெறுப்பு வராமல் தான் இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் எதுக்கு காமிக்கிறாங்கன்னா இன்வின்சிபிளை டெவலப் பண்ணலாம். லிட்டரலி மாவுலட்டன்ஸை போட்டு பொழந்து கட்டிருப்பான். பட் கொல்லக்கூடாது. அவங்க எவ்வளோதான் கெட்டவனா இருந்தாலும் நம்ம கொல்லக்கூடாது. கில்லிங் இஸ் பேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில இடங்களை ஆலிவருக்கே சொல்லி புரிய வைக்கிற அந்த மனுஷன் ஃபைனல் எபிசோடில் கான்கெஸ்ட்டாக அடித்து பொழந்திருப்பாரு. லிட்டரலாக எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல நம்ம இன்வின்சிபிள் தான் எடுத்த அந்த சபதத்தையே உடச்சி இந்த கான்கெஸ்ட்டை அடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே செம்ம எமோஷனலாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோட் வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் இன்வின்சிபிள் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டராக மாறுறாரு, அவன் மனநிலைமையில் என்ன ஓடிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப அழகாகவும் ஒண்டர்ஃபுல்லாகவும் கன்வே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே புது வில்லன்களை இறக்கி இன்வின்சிபிள் மைண்டில் ஓடுற அந்த தாட் ப்ராசஸை நம்மகிட்ட சூப்பராக டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. சிம்பிளி ரைட்டிங் அல்டிமேட்டாக இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் வெறித்தனமாக செதுக்கியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். சீசன் 1க்கு அப்புறம் தி பெஸ்ட் சீசனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சீசன் பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாடல் டைலமாக ஏற்பட்டுக்கலாம், சூப்பர் வில்லன்ஸை காப்பாற்றுறதா வேணாமான்னு. நீங்கள் அதுக்கு என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கீழே காம் பண்ணுங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது மெயினாக ஆப்வியஸாக நம்ம இன்வின்சிபிள் ஆட்டமி எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறத காமிச்சிருந்தாங்க. ஃபைனலி இட் ஹேப்பன்ட். 2-3 சீசனுக்கு அப்புறமாட்டா அதெல்லாம் பண்ணுவீங்க கொய்யால. சீசனோட பேக் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவருக்குள்ளேயுமே ஒரு மாடல் டைலமாக இருக்கும், லைக் சூப்பர் வில்லன்ஸை அந்த அலைஸாக மாற்றணுமா வேணாமான்னு சொல்லி. யங்கஸ்டாக இருக்கும்போது அவருக்கு புரியாது. பட் வளர அவருக்கு உண்மை தெரிய வரும்போது இந்த உலகத்தை காப்பாற்றணும், எப்படி நினச்சி காப்பாற்றலாம்னு சொல்லி அவன் ஸ்டாண்டர்டாக நிற்பார். பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு சீசனில் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் ஃபைனலாக கான்கெஸ்ட்டாக காப்பாற்றினா பார்த்தியாடா, தகவல் மேலே இருந்த மரியாதை போச்சுடா எனக்கு. கான்கெஸ்ட்டாக அவன் சும்மா ஜாலிக்காக உலகத்தை அழிக்கிறவன், அவனை எதுக்குடா காப்பாற்றினீங்க? ஐ மீன் காமிக்லேயுமே தான் பண்ணியிருப்பாங்க, ஐ எக்ஸ்பெக்டட் தட். பட் இருந்தாலும் திரும்பவும் அந்த சீரீஸில் பார்க்கும்போது வெறுப்பாக தாங்க செஞ்சது. ஆனால் சீசனில் வந்து சூப்பராகவே டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. சீசனோட பேக் ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு.
ஆலிவரை லைட்டாக டச் பண்ணியிருக்கேங்க, இன்னும் பெட்டராக வந்து புஷ் பண்ணணும். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஆலிவருக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். பவர் பிளெக்ஸோட ரைட்டிங் வேறு லெவலு. ஒரே ஒரு எபிசோட் தான் வந்து பெர்மன்ஸை ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. கிரீஃபுங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றுங்கிறத பவர் பிளெக்ஸை வச்சு சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. கிரீஃப் அந்த சேட்னஸ் உங்கள் கண்களை மறைச்சிடக்கூடாது, அதை வந்து தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ரெக்ஸோட ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி ஒன்று போகும், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இட் ஒர்க் ஃபார் மீ. இமோட்டல் கேட்டு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தாங்க, பட் மெயின் லீட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸை மொத்தமாக விடாமல் முடிஞ்ச அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுவேன். ஆலன் த ஏலியனுக்கு ஒரே ஒரு எபிசோடு ஏன்டா, ஆனால் அந்த எபிசோட் அல்டிமேட்டாக இருக்கும். பேட்டில் பிஸ்ட்டு ஆலன் த ஏலியன் ஆம்னிமேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான சம்பவமே நடந்திருக்கும். ஒரு எபிசோட் வந்தாலும் நச்சுன்னு இருந்துச்சு அப்படி நான் சொல்லுவேன். நிறைய முக்கியமான கேரக்டர்ஸை அழகாகவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் சில கேரக்டர்ஸ்க்கு இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம். டெபியெல்லாம் இன்னும் பெட்டராகவே காமிச்சிருக்கலாம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீசனை மாரல் டைலமாக்காக மட்டும் ஒதுக்கியிருக்க அந்த காரணத்தினால இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கண் முன்னாடி நிற்கிறாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சீரியஸ் பார்க்குறது ஆக்ஷனுக்காக தானே, கட்டை பறக்குது, ரத்தம் தெரியுது, ஆக்ஷன்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபைனல் அந்த கான்குவெஸ்ட் ஃபைட்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அனிமேஷன் டாப் நாச்சாக இருந்துச்சு. லிட்டரலாக அந்த பக்கம் நம்ம இன்வின்சிபிளோட முடியெல்லாம் அனிமேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அனிமே வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடக்குங்க. கான்குவெஸ்ட் இந்த பக்கம் நம்ம இன்வின்சிபிளோட விளையாடிட்டு இருப்பாரு. லிட்டரலாக அவன் நினச்சிருந்தா ஒரு 2 அடியோட முடிச்சுட்டு போயிருக்கலாம். விளையாடிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வின்சிபிளை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணி மண்டையாலே ஒரு சம்பவம் சேவாக இருப்பாருங்க, அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஆட்டோமியோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. நம்புறேன் காமிக் பச்சவங்களுக்கு தெரியும், பட் சீரியஸில் சொல்கிறேன். ஃபைனல் எபிசோட் ஃபைட்டு இம்மோட்டல் ஃபைட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நம்ம ஆம்னிமேன் ஃபைட்டு ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு ஃபைட் வரும், அது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சில முக்கியமான ஃபைட் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இன்வின்சிபிள் வார் இன்னும் பெட்டராக புஷ் பண்ணியிருக்கலாம். அந்த எபிசோட மட்டும் கொஞ்சம் லாகாக காமிச்சிதாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் லைக் நிறைய கேரக்டர்ஸ் வந்திருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு 1 to 2 minutes தான் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாருமே காமிச்சாங்களா, அதுவே கேள்விக்குறி தான். பட் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு எபிசோட் அது. அதை டப்புன்னு முடிச்சது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. பட் அதில் வர சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. இன்வின்சிபிள் வர்சஸ் இன்வின்சிபிள் ஃபைட் சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரசிச்சு பார்ப்பீங்க. மியூசிக்குமே சில இடங்கள்லாம் மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா எலிவேட் பண்ணிச்சு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு இன்வின்சிபிள்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி ஒரு மியூசிக்கே வர மாட்டேங்குதுங்க. அந்த டைட்டில் மியூசிக் ஓகே, மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் வர மாதிரி ஏதாவது மியூசிக் போடுகிறாயப்பா. எலிவேஷன் மியூசிக்லாம் ஓகே தாங்க, பட் அகைன் ஒரு யூனிக்கான மியூசிக் ஃபீல் எனக்கு வரலங்க. ஓவராலாகவே ரைட்டிங்கில் ஒரு தரமான சீசன் இது. இதெல்லாம் லைவ் ஆக்ஷனில் வந்தால் கண்டிப்பாக மார்வல் டிசிக்கே டஃப் கொடுக்கும் போலங்க. ரைட்டிங் அவ்வளோ பக்காவாக இருக்குது. சினிமேட்டிக் யூனிவர்ஸாக இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கதையாகவே இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். லைவ் ஆக்ஷன் வருதா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். நெகட்டிவ்ஸ் கிட்ட வரும்போது மிக முக்கியமான ஒரு நெகட்டிவாக எனக்கு தோணுது அனிமேஷன். இந்த எபிசோடோட மொத்த பட்ஜெட்டையுமே ஸ்கிரிப்டுக்கும் ஃபைனல் எபிசோடுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க, அது தெளிவாகவே தெரியுது. சீரிஸோட அனிமேஷன் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது, ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. நிறைய முக்கியமான எபிசோடில் ஷேடோஸ் கூட ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு டெப்டே கிடைக்க மாட்டேங்குது. செம்ம ஃப்ளாட்டாக ஏதோ ஒரு காமிக் புக் படிக்கிறது போல், ஒரு பேஜை போட்டு பார்க்கறது போல தான் தோணுது. MS பெயிண்ட்லேயாடா அனிமேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் ஃபீலே வருது. அனிமேஷன் டீக்ரேட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சீசன் 1, 2, 3 மூணுத்துலேயுமே ஒரே ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செம்ம ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இன்வின்சிபிளுக்கான ஹைப்பு நல்லாவே அமேசானுக்கு தெரியும். அமேசான் கிட்டே இல்லாத காசா ரிங்ஸ் ஆஃப் பவர்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அது ஒரு 10% பட்ஜெட்டை தூக்கி போட்டு இந்த அனிமேஷனை இன்னும் நல்லா கொடுங்களேன்டா. கொய்யால யாரா வேணான்னு சொல்கிறா, அனிமேஷனை கொஞ்சம் பக்காவாக பண்ணுங்களேன்டா. அட்லீஸ்ட் ஷேடோ வச்சு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டெப்த்தாச்சும் கிடைக்கும். செம்ம ஃப்ளாட்டாக இருக்குங்க அனிமேஷன். நான் சொல்லனா நீங்களே வந்து அந்த ஃபைனல் எபிசோட் கான்குவெஸ்ட் எபிசோடோட கம்பேர் பண்ணி பாருங்க. அனிமேஷன் சூப்பர் ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்த சீசனாச்சும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டைம் எடுத்துக்கங்க, பொறுமையாகவே அனிமேட் பண்ணுங்கள், ஆனால் நல்லா பண்ணுங்கடா. இதனாலே சில முக்கியமான நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக ஃபீல் ஆச்சு. அதுவும் நான் ரொம்ப வெக்ஸ் ஆனது அந்த இம்மோட்டல் ஃபியூச்சருக்கு போகிற பார்த்தீங்களா, அந்த கதையில் தான். என்ன மாதிரி இடம் எப்படி காமிக்கலாம், ரொம்பவே ஃப்ளாட்டாக காமிச்சிருக்கீங்க. இது சுத்தமாக பிடிக்கல. அனிமேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இந்த மொத்த சீசன்லேயுமே ஒரு ஹுக் இல்லை. ஹுக்கின் மீன்ஸ் எதை நோக்கி இந்த கதை போகுது அப்படிங்கிறத எங்கேயுமே அவங்க தெளிவாக போற்றவே பண்ணலை. திடீர்னு உடையதான் சாய்தாங்கிற மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையுமே புது வில்லன்கள் வராங்களே தவிர்த்து ஒரு காமனான த்ரெட் இந்த மொத்த சீசன்லையுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சீசன் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்னிமேனை வில்லன் சொல்லி போட்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டை நோக்கி சூப்பராகவே நகர்த்து கொண்டு போயிருப்பாங்க. அதை நம்ம ஹுக் பண்ணியிருக்கோம். சீசன் 2ல் கூட ஆக்ஷன் பிளேவி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த சீசன்லேயுமே ஆக்ஷன் பிளேவி தான் வில்லனாக வராரு, ஜஸ்ட் ஒரு எபிசோடுக்கு மட்டும் வராரு. ஆக்ஷன் பிளேவியோட அந்த வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, பட் கேரக்டர் ரைட்டிங் செம்ம ஃப்ளாட்டு. அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வில்லனாகவே இல்லை, ஒரு சாதாரண வில்லன் தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. டாக்டர் சைஸ்மிக் தான் ஒரு பவர்ஃபுல் வில்லன் மாதிரி காமிக்க பார்த்துருக்காங்க, இட்ஸ் ஓகே. மற்றபடி ஒவ்வொரு எபிசோடுக்கும் தனித்தனி வில்லன்கள் வராங்களே தவிர்த்து கடைசி எபிசோட் வரைக்கும் ஹுக் பண்ண கேரக்டர்ஸ்னு சொல்லி யாருமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கான்குவெஸ்ட்டு பூமி நோக்கி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதையாச்சும் எங்கேயாச்சும் லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். கான்குவெஸ்ட்டோட கெத்தை வந்து பார்த்தோன்னா 1-2 எபிசோடில் டீஸ் பண்ணி இருந்தாங்கன்னா ஃபைனல் எபிசோட் அந்த ஃபைட் வந்து இன்னும் பெட்டரான ஒரு இம்பாக்ட் நம்ம கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம். மொத்த சீசனும் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஹுக் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். நிறைய கதைகள் சொல்லணும்னு
பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அது புரியுது. என்ன மாதிரி சூப்பர் ஹீரோ ஜானர் இல்லைனா இன்வின்சிபிள் ஃபேன்ஸ் சொல்லி வரவங்களுக்கு கண்டிப்பாக உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்னடா இது கதை எதோ வைக்க போதுன்னு தெரியலையே, மாற்றிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த சீசன்லேயாச்சு மொத்த கதைக்கும் இல்லை ஒரு சீசனுக்கு ஏற்ற ஹுக் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு மெயின் வில்லன் இல்லைனா ஒரு மோட்டிவாச்சும் அவங்க கொடுக்கணும். இஷ்டத்துக்கு கதை எங்கெங்கேயோ போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அவ்வளோதாங்க. மற்றபடி பெருசாக எந்த ஒரு மைனஸுமே எனக்கு இந்த சீசனில் சொல்லவே தோணலை. அமேசிங்கான ஒரு சீசன், எனக்கு ரொம்பவே இந்த சீசன் பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் எபிசோடில் எத்தனாயிரம் மக்களை கொண்டாங்கன்னு தெரில, எண்ணி பார்த்தா தான் தெரியும் போல. பாவண்டா அவங்க கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸுக்கு போகவே கூடாது போல. சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸோட ரியாலிட்டி காமிக்கிற மாதிரி ஒரு சீரிஸாக மாறி இருக்கீங்க. அண்ட் இந்த கிரியேட்டருமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ண ஒரு கேம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால சீக்கிரமாக அந்த கேமை ரிலீஸ் பண்ணுறா, அதை சிட்டி ஒரு கை பார்க்கணும். ஸோ எனிவேஸ் ஒண்டர்ஃபுல்லான சீரிஸ், கண்டிப்பாக டைம் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த சீரிஸ்க்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அதையும் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி நினைந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.